ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஃபைன் பாட்காஸ்ட். நான் உங்கள் வாசகன் பேசிகிட்டு இருக்கேன். இது காவேரி மைந்தன் சீரீஸ். ஸோ இந்த சீரீஸில் நம்ம லாஸ்ட் எபிசோடு என்ன பார்த்தோம் அப்படின்னா, திக்கு தெரியாத காட்டு. ஸோ அந்த திக்கு தெரியாத காட்டில் மாறணும் அடியானு என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்றத கேட்காதவங்க போய் கேட்டு வந்துருங்க. ஸோ இந்த எபிசோடோட பேர் என்ன அப்படின்னா, பார்த்து நட புதை சேர். அது என்னப்பா மொதல் எபிசோடு திக்கு தெரியாத காட்டுன்றீங்க, இதுக்கு முந்தான எபிசோடு இது என்னடா பார்த்து நட புதை சேருன்ற? பாவம் ரெண்டு பேரும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றாங்க. நான் என்னங்க பண்ணுறேன், கதை எழுதியிருக்காரு, நான் வாசிக்கிறேன், கேளுங்க, போவோமா? ஸோ லாஸ்ட்டாக காண்டாமணி மூலமாக ஒலி கேட்டு குலகர் கோயிலில் பக்கத்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அடியானுக்கும் மாறனுக்கும் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை பிறக்குது, எப்படியாவது அந்த காட்டிலேருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி. அது என்னப்பா காண்டாமணி, அந்த மணி அடிச்சா காண்டா இருக்கும் அப்படியா? அதெல்லாம் இல்லைங்க. ஸோ காண்டாமணினா இந்த பழைய ராஜாக்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா 2 சைடு கம்பி, நடுவில் ஒரு பெரிய வளையம் மாதிரி ஒன்று தகடு, அதில் அடித்தோம்னா டாங் டாங்னு ஒரு சத்தம் வரும். ஸோ அதுக்கு பேர் தான் காண்டாமணி. அது எல்லா கோயில்கள்லையுமே பூஜை நேரங்களில் அடிக்கக்கூடியதாக இருக்கும். மித்த நேரம் சாதாரணமாக மக்கள் அடிக்கிறதுக்கு ஒரு நம்ம இப்போ பார்க்குறோம்ல கோயில் மணி, அது இருக்கும். பூஜை நேரங்கள், உச்சகால பூஜை, 6 கால பூஜைகளுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பூஜை நடக்கிறப்போ கரெக்டாக அந்த மணி அடிக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு கோயிலில். பக்கத்தில் வந்துட்டோம்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிக்கிட்டே நடக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மாறன் சொல்கிறான், போனோடனே பட்டர்கிட்ட ஒரு 4-5 தேவார பாடல்களை பாட வச்சு கேட்கணும், மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். உடனே அவன் சொல்கிறான், ஆமாப்பா வேகமாக போகணும்ப்பா, பூஜை வேறு நடந்துட்டுருக்கு, சாம்பார் சாதம் வேறு கிடைக்கும், ஆப்டமாக படுத்தாமான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அடியான் ஒம்பளிக்கிறான். உடனே இவன் துடுக்க திருப்பி சொல்கிறான், இங்கேயாவது சாம்பார் சாதம் தராங்க, அங்கே போனால் வெறும் பாசுரத்தை படியே ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி பெருமாள் கோயில ஒரு இதாக சொல்கிறான். 2 பேருக்கும் அப்படியே வாக்குவாதம் போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, காடுகள் சுற்றி இருந்த காட்டோட பரப்பளவு அப்படி விரிஞ்சுக்கிட்டே ஒரு இடத்துல சின்னதாக ஒரு குன்று மாதிரி ஒன்று தெரியுது. அது பார்த்தா ஒரு கோயில், ஒரு சின்ன கோயில் தான். ஆனால் அது அவங்க நினச்சிருந்ததை விட ரொம்ப ஆச்சரியம் தரக்கூடியதாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ நடுக்காட்டில் இருக்க ஒரு கோயில். அந்த கோயில் பார்த்தீங்கன்னா சிதைவடைஞ்சு இருக்குன்னு பார்த்தா இல்லை, நல்லா பியூரா கற்களில் பண்ணி அங்கே ஆல்ரெடி திருப்பி இப்போ ஒரு திருப்பணி வேற நடந்துகிட்டு இருக்கு. அங்கங்கே உளி சத்தம் வேற கேட்குது. இதை பார்த்தோன்னே என்னடா அது நம்ம நினைச்சதுக்கு நேர்மாறா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. இதை பார்த்தோன்னே அடியானுக்கு ஒரு கோவம், என்னடா சிவன் கோயில்லாம் பார்த்து கற்களி பண்றாங்க, பெருமாளுக்கு ஒரு எல்லாமே செங்கற்கல் கோயிலா இருக்கே அப்படின்னு சொல்ற மாதிரி அவனுக்குள்ள வருத்தம். மாறனுக்கு என்ன ஒரு ஆறுதலான விஷயமா இருந்துச்சுன்னா, அந்த கோயிலுக்கு மக்கள் வரத்துக்கு ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. பட்டர் ஆனா அவருடைய திருப்பணியை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. 6 காலமும் பூஜை நடத்துறது, பண்றது, போறது அப்படியே இருக்காரு. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கிறப்போ அங்கங்க ஒளி வச்சுட்டு சில வேலையாட்களை பார்க்கும்போது ஓரளவு கொஞ்சம் கலகலன்னு இருக்கு அந்த ஏரியாவே. ஸோ இவங்க 2 பேர் பேசிக்கிட்டே என்ன பண்றாங்க, கோயிலுக்குள்ள நுழையிறாங்க. கோயிலுக்குள்ள நுழைஞ்சோடனே சைடு ஃபுல்லா அப்படியே தோட்டம் மாதிரி ஃபுல்லா நாளைக்கு குலகருக்கு தேவையான பூவெல்லாம் அப்படியே மொட்டா இருக்கு செடியில. அது ஒரு விதமான மனத்தை ஏற்படுத்தும் பாத்தீங்களா, வாசனை பூக்கள்ல இருந்து. அது 2 பேரையுமே அப்படியே மெய்சில் இருக்க வைக்குது. அப்படியே 2 பேரும் அந்த தோட்டத்தை தாண்டி உள்ள போறாங்க, பிரகாரத்துக்குள்ள வராங்க. பிரகாரத்துல பட்டர் பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு, பூவெல்லாம் கட்டி ரெடியா வச்சிருக்காரு. அவர் அவங்க உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கோன்னே 2 பேரும் ஒரு சேர ஐயா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி திரும்பி பார்த்துட்டு, யாரையா நீங்கள், வாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு, வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ ஆனால் இவங்க மாறன் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான், நான் மாறன் இங்க இருந்து வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இன்னொருத்தனை பார்த்தோன்னே இவர் கண்டுபிடிச்சிட்டாரு, தம்பி நீ ஈசான சிவபட்டரோட தம்பி தானே, திருமலையப்பன் தானே அப்படின்னு. ஆமாயா ஆமா. உங்க அண்ணன் அடிக்கடி சொல்லி வருத்தப்படுவார், சிவன் கோயிலுக்கே போக மாட்டான், எவ்வாறு தப்பாவே பேசிக்கிட்டு இருக்கான் சிவனை பத்தி சொல்லி வருத்தப்படுவார். இப்பயாச்சும் வந்தியே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே அவன் சொல்றான், வீட்டுக்கு ஒரு முட்டாள் போதும் ஐயா அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே அவர் மூஞ்சி என்ன சொல்றதுன்னு தெரியல, சிரிச்சுட்டு விட்டுட்டார் ஃபர்ஸ்ட் டைம்ன்றாங்க. உடனே இவங்க 2 பேரும் சரிங்க ஐயா இங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள பூஜைக்கான நேரம் வந்துட்டோன்னே, இருங்க பூஜையை முடிச்சுட்டு பேசலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் சொல்றான், ஐயா நீங்க எவ்வளவு நேரத்துல பூஜையை முடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, சீக்கிரம் எனக்கு ஒரு சாம்பார் சாதமும் சக்கரை பொங்கலோ கொடுத்துட்டீங்கன்னா நான் ஏன் வேலையை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் சிரிச்சுட்டே சொல்றான். அடியா கண்டிப்பாப்பா, நான் நல்லா சாம்பார் சாதம் கிண்டிருக்கேன், மிளகு போட்டு முதல்ல ஐயனுக்கு கொடுத்துருவோம் சிவபெருமானுக்கு, அப்புறம் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே அவங்க 2 பேர்லயும் ஒரு அர்ச்சனை பண்ணிடலாம், முதல்ல ராசி நட்சத்திரத்தை சொல்லுங்க அப்படின்னே
மாறன் அவனுடைய ராசி நட்சத்திரத்தை சொல்றான், இவனும் அடியான் வந்து ராசி நட்சத்திரத்தை சொல்றான். 2 பேருக்கும் பேர்லயும் அர்ச்சனை செய்யறாங்க. அர்ச்சனை செஞ்சோடனே முடிச்சுட்டு அவர் ஃபர்ஸ்ட் விபூதி எடுத்து பூசிக்கிறாரு. மாறனுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாரு. மாறன் எடுத்து பூசிக்கிறான். அடியான் வந்து வழக்கம் போல மூஞ்சியை திருப்பிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா வேலையும் போயிட்டு இருக்கு. இது முடிச்சோடனே அந்த பாசுரம் ஒன்று பாடுறாரு, தேவார பாடல். இது இந்த கோயில்ல சுந்தரமூர்த்தி நாயர், அதாவது நம்ம திருவாரூர்ல ஒருத்தரை பார்த்தோம்ல சுந்தரமூர்த்தி நாயனார்னு சொல்லி, அவர் வந்து தான் இந்த கோயில்ல ஒரு பாட்டு ஒன்று பாடுறாரு, தேவார பாடல். என்ன அப்படின்னா, நம்ம தனிமையில இருந்தா யாரை நினைச்சுப்போம்? கஷ்டமா இருந்தா, பயமா இருந்தா கடவுளை நினைச்சுப்போம். கடவுளே வந்து இங்க தனிமையே இருக்காதனால அவருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு பாசுரம் பாடியிருக்காரு. அதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு. ஸோ அந்த பாசுரத்தை பாடி அந்த பூஜையை நிறைவேற்றுறாரு. இதை கேட்டோடனே மாறனுக்கு வந்து ஒரு மாதிரி மனம் உருகிருது. அதை நினைச்சிட்டு அப்படியே உட்காந்தே இருக்கான். அவரும் சுற்றுப்புறத்தில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாம்பார் சாதத்தையும் எல்லாரும் ஆள் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வெளியில் வராங்க. வந்தோடனே கதவையும் பூட்டுறாரு. பூட்டி முடித்தோடனே சொல்கிறாரு, ஏன்பா தேவார பாடலாம் கேட்டியா? நல்லா இருந்துச்சா? இப்போ சொல்லு, சிவபெருமான் சாமியை கும்பிட்றது தப்பு இல்லையே அப்படின்னு. உங்கள் அண்ணனை மாதிரி நீ இருந்திருக்கலாம், நீ தான் வைஷ்ணவனா மாறிட்ட அப்படின்னு. இப்போது நம்ம காலத்துலலாம் இப்படி கிடையாது, சைவ வைஷ்ணவனு. ஆனால் அந்த காலத்தில் அது ஒரு மிகப்பெரிய ஜாதி சண்டையாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது சைவர்களும் ஒரு வீட்டில் இருக்க மாட்டாங்க, வைஷ்ணவர்களும் ஒரு வீட்டு, 2 பேரும் ஒரே வீட்டில் இருப்பாங்க, தனித்தனி வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நான் வந்து வைஷ்ணவனாக இருக்கேன் அப்படின்னா எங்கள் அண்ணன் வந்து சைவனாக இருப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்போவாக இருந்தது. ஸோ இப்படி தான் ஆழ்வார்க்கடியான் வீட்லேயும் இருந்தது. இதை புரிஞ்சுக்கிட்டு ஆழ்வார்க்கடியான் எதை சொல்ல வராரு இவர் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு என்ன சொன்னான்னா, வீட்டுக்கு ஒரு முட்டாள் போதும் ஐயா, ஒரு பைத்தியக்காரன் போதும், சாதாரண சாம்பலையும் புளித்தோலையும் கட்டிக்கிட்டு இருக்கவனை போய் கும்பிட முடியுமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இதை சொன்னால் அவர் மூஞ்சி வாடிடுது. உடனே மாறன் இதை சுதாரிச்சுட்டு என்ன சொல்கிறான், அதனால தான் அவங்க அண்ணன் இவனை வீட்டை விட்டு வெளியே அமிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறான். உடனே ஆழ்வார்க்கடியான் மூஞ்சி சுருங்கி போயிடுது, கோபமாயிடுறான் ஆண்டியன். சார் 2 பேர் இப்படியே 3 பேர் பேசிக்கிட்டே திருப்பி காட்டுக்குள்ளே ஒரு ஒத்தடி பாதைக்குள்ளே போகிறாங்க. போக போக அந்த பாதை ரொம்ப விசாலமாகுது. ஆனால் தலைக்கு மேலே செடிகள்லாம் படர்ந்து நில ஒளியே தெரியலை, மேல் வானமே தெரியல, அவ்வளோ அடர்த்தியான காடு, கரு கும்முன்னு இருட்டா இருக்கு. அப்போ போகிறப்ப பட்டர் சொல்லிக்கிட்டே போகிறாரு, ஐயா இது எனக்கு பழக்கமான இது, என்ன பின்தொடர்ந்தே வாங்க, பார்த்து கால வைங்க, கீழே புதை சேர் இருக்கு அப்படின்னு சொன்னார். உடனே மாறனுக்கு ஏற்கனவே பீதி, இதில் வேற இவர் இதை சொல்லிட்டோன்னே, அது என்னப்பா புதை சேர் அப்படின்னா, மண்ணு மாதிரியே இருக்கும், தரை வந்து நல்லா காஞ்சு போன மாதிரியே இருக்கும். நீ நம்பி காலை வச்சுன்னா அதுக்கு அடியில் சேர் இன்னும் அப்படியே காயாம தான் இருக்கும். அது என்ன பண்ணும், அப்படியே ஆளையே உள்ளே இழுத்து உயிரோட கொன்னுரும். ஸோ அதனால அதில் பார்த்து காலை வைங்க அப்படின்னோடனே மற்ற 2 பேர் சுதாரி போயிட்டாங்க. பட்டர் எங்கே காலை வைக்கிறாரோ அங்கே தான் நம்மளும் காலை வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவரை பின்தொடர்ந்தே போகிறாங்க. உடனே போயிட்டே இருக்கும்போது ஒரு கடத்தில் நிற்க வேண்டிய சூழ்நிலை வருது. மாறன் திக்கு முக்கும் பார்க்குறான், ஃபுல்லாக இருட்டு. கொஞ்ச நேரத்தில் இருட்டும் பழகும்னு சொல்லுவாங்கள்ல, இருட்டில் ரொம்ப நேரம் இருந்தோன்னா இருட்டும் நம்ம கண்ணுக்கு பழகிடும். அந்த மாதிரி அவன் கண்ணுக்கு பழகணும்னா ஒரு இடத்துல அப்படியே பார்த்தோன்னா அவன் மூஞ்சியெல்லாம் வேர்த்து கொட்டி அப்படியே ஒரு மாதிரி நடுக்கமாயிடுறான். என்னன்னு பார்த்தா மண்ணுக்குள்ளே இருந்து ஏதோ கொப்புளுன்னு என்னமோ கொப்பளிக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்தோன்னே அப்படியே அவனுக்கு உடம்பெல்லாம் நடுங்கிருது. என்னடா பேயா பிசாசா என்னோட இப்படி இருக்கு. அது வேற வரும்போது பூமிக்குள்ள நல்லா இருட்டா இருக்கு. இருட்டுல இருந்து நைட்டு பூமியில இருந்து ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒன்று வந்தா எப்படி இருக்கும், அதை பார்த்தோன்னா அவனுக்கு அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்துருது. அதை பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்குறான் பட்டர்கிட்ட, ஐயா இது என்னது அப்படின்னு. அவன் சொல்றாரு, ஐயா இது வந்து நீங்க பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, இது கந்தக பூமி. கந்தகம்னா அதான் ஒரு மாதிரி சில்வரோ காப்பர் கலந்தது. ஸோ காப்பர் செம்பலாக இருக்கிற பூமி இது. இதில் வந்து தண்ணி போச்சு அப்படின்னா ஹீட்டான டைமில், சூடான டைமில் சதுப்பு நிலத்திலிருந்து இந்த மாதிரி தண்ணீர் குமிழ்கள் பூமியிலேருந்து வெளியில் வரும். அதை பார்த்துட்டு நம்ம எல்லாரும் கொல்லிவாய் பிசாசுன்றோம். அது கிடையாது. ஆனால் இதுக்கு பேர் நம்ம வச்சிருக்கிறது கொல்லிவாய் பிசாசு அப்படின்னு. நீங்களாம் பல பேர் நினச்சிட்டு இருப்பீங்க கொல்லிவாய் பிசாசுனா பிசாசுன்னு. இல்லை, இதுதான் அது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையில் அடுத்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, காட்டை விட்டு ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, வெளிச்சம் வருது. காடு அப்படியே சட்டுன்னு ஒரு இடத்துல முடிஞ்சு ஃபுல்லாக மணல் பரப்பாகுது. மணல் பரப்பை பார்த்தா கடல் தெரியுது எய்த்தாப்புல. அதை விட ஒரு அதிசயமான விஷயம் என்னன்னா, ஒரு மிகப்பெரிய கலங்கரை விளக்கம் தெரியுது. அந்த கலங்கரை விளக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த காட்டில் இருந்த இருட்டுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, அப்படியே அந்த மொத்த ஊருக்கு அப்படியே ஜுவாலையாக எரியுது. அப்படியே அதை பார்த்துட்டே 3 பேர் நடக்கிறாங்க. நடந்தோடனே, ஐயா நீங்கள் எல்லாம் பெரிய இடத்த ஆடுங்க, என் வீட்டில் தங்க போகிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு பெரிய இடங்க இருக்குது, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டர் அவருடைய தெரு வந்தோடனே பிரிஞ்சு போயிட்டார். உடனே இங்கேருந்து மாறனும் அடியானும் பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அந்த தெருவில் ஒரே ஒரு வீடு தான் இருக்குது, ஒரு ஓட்டு வீடு இருக்குது.
அது பக்கத்துல மிகப்பெரிய காங்கரை விளக்கம், அது எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, சைட்ல கடல். யாரு நினைச்சு பாருங்க, சூப்பரா இருக்குல்ல இந்த சீனு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவன் மனசுல நினைக்கிறான், இதாடா பெரிய இடம், ஓட்டு வீடாடா பெரிய இடம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். ஆனா மாறனுக்கும் மடியானுக்கும் ஒரு மிகச்சிறந்த அதிசயம் காத்திருக்கு, ஏன் உங்களுக்கும் காத்திருக்கு. ஸ்டே டியூன்.